ஹாய் மேம். ஹாய். இப்போ ஜெர்மனி போய் படிக்க பேசிக்கான ரிக்யர்மெண்ட்ஸ் என்னங்க மேம்? ஜெர்மனியில் வந்து பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி பண்ணுறதுக்கு நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் பிஜி பண்ணுறீங்கன்னா யூஜி முடிச்சிருக்கணும். ஸோ வந்து அங்கே 2 டைப்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஒன்று பப்ளிக் யூனிவர்சிட்டி, இன்னொன்று ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. இந்த பப்ளிக் யூனிவர்சிட்டியில் வந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப்போடு படிக்க முடியும். ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் வந்து உங்களுக்கு 70% ஸ்காலர்ஷிப் வரைக்கும் படிக்க முடியும். ரெண்டுக்குமே ஐஎல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேம், இப்போ வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கும் பப்ளிக் யூனிவர்சிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதுக்கு என்ன வித்தியாசம்? ஸோ ஜெர்மனியில் வந்து உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி இருக்குது. பப்ளிக் யூனிவர்சிட்டி அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. பப்ளிக் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல்லி ஃபண்டட். ஸோ வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப்பில் படிக்க முடியும். அண்ட் இது வந்து போத் ஜெர்மன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது அப்ளிகபிள் ஆகும். ப்ரைவேட் யூனிவர்சிட்டினா உங்களுக்கு பர்டிகுலர் ஸ்காலர்ஷிப்பில் தான் படிக்க முடியும். ரெண்டுக்குமே வந்து ஐஎல்ஸ் கம்பல்சரி. மேம், இப்போ ஜெர்மன்ல போய் படிக்கிறதுக்கு ஜெர்மன் கம்பல்சரியா, ஜெர்மன் லாங்குவேஜ் கம்பல்சரியா? இட்ஸ் a ரைட் கொஸ்டின். நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கு. ஜெர்மனியில் படிக்கிறதுக்கு ஜெர்மன் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அகாடமிக் சைடில் வந்து கிளாஸஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் பேசிஸ்லேயே நடக்கும். ஜெர்மனியில் சர்வே பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக்கான ஜெர்மன் லாங்குவேஜ் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பார்ட் டைம் போகிறதுக்கும் உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப்ஸ் போகிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.